இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் 3 வந்து பார்க்க போகிறோம். நம்ம அப்போ அதை பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ப்ராஜெக்டில். நம்ம எப்பயும் கூட செக்ஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த இருக்கா, இதுதான் நம்மளுடைய இது வெப்சைட்டு, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து ஒரு இமேஜு லெஃப்ட் சைடில் இருக்குது, கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் 2 இமேஜ் ப்ளஸ் 2 கண்டென்ட் ஃபுல்லுமே டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லுமே ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஒரு இமேஜுக்குரிய ஸ்பேஸை பிடிக்காமல் கிரிட் யூஸ் பண்ணி 2 இமேஜுக்குரிய ரோ ஸ்பேஸை பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ ரோ ஸ்பேன் கான்செப்ட் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, முதல் செக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்பயுமே செக்ஷன் ஓப்பன் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணுவோமா. ஓகே, ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். அந்த டிவ்வுக்குள்ளேயே நம்ம முதல் இப்போ கிளாஸ் எழுதுவோம். ஏன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக டேரெக்டாக கிரிட்டு தான் இருக்குது இதில், அதனால் நம்ம கிரிட்டே கொடுத்துடலாம். ஓகே, கிரிட்டோட கால்ஸ், கிரிட் கால்ஸ். ஏன்னா நம்ம 2 தான் கொடுக்குறோம். ஏன்னா 2 தான் இருக்குது, ரோவும் காலமும். அதனால் கிரிட்டு ரோ 2 தான் இருக்குது. ஓகே ஃபைன். கேப் வந்து ஒரு 6 கொடுத்துட்டு அதில் வேறு என்ன பேரை மாற்றிக்கலாம் நம்ம. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம முதல் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதோட இமேஜோட பேரை மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். கமெண்ட் லைன் இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் பண்ணும்போது நம்ம கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் டேஸ். அதனால் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இமேஜ் ஸ்லாஷ் சிக்கன். ஓகே, இதை ரன் பண்ணுவோம். இப்போ சிஸ்டம். ஓகே, இமேஜ் வந்து உட்காந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரோஸ் பண்ண இமேஜுக்கு மேலே ஒரு டிவ் டேக் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டிவ் டேக் இந்த இமேஜுக்கு ரோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மட்டும்தான் அந்த டிவ் டேக் யூஸ் ஆகும். இது எதனால் அப்படின்னா, ஏன்னா இதில் தான் நம்ம ரோஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டேரெக்டாக இமேஜ் வந்து உட்காந்துருச்சு. பட் ஆனால் இங்கேயும் டெக்ஸ்ட் வரணும், இங்கேயும் நமக்கு டெக்ஸ்ட் வரணும், இங்கே இடத்துல 2 இமேஜ் வரணும், மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம அதுக்காக தான் பெர்ஃபெக்டாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோ ஸ்பேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரோ ஸ்பேன் ஸ்பேன் 2. இது வந்து ஒரு இடம் பிடிக்கிற இடத்துல 2 இடத்த பிடிக்கும், 2 ரோ வந்து பிடிக்கும் நம்மளுடைய இமேஜ். ஓகேவா. இப்போ இதோட கிளாஸில் எப்பயும் போலதான் இதையும் ஃபுல்லு ரைட்டும் ஃபுல்லு ஆப்ஜெக்ட் கவர் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கவர் ரவுண்டட் எக்ஸல். இந்த இடத்துல ரவுண்டட் எக்ஸல் தெரியுதாங்க, கொஞ்சம் கட் ஆகிருக்கும், அதான் ரவுண்டட் எக்ஸல் யூஸ் பண்ணிப்போம். ஆப்ஜெக்ட் கவர் யூஸ் பண்ணியாச்சு, எக்ஸல் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இமேஜ் வச்சாச்சு. இப்போ கண்டென்ட் வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும், இந்த இதில் இருக்கிற மாதிரி. ஓகே, அது என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா. இப்போ இந்த இடத்துல நமக்கு இமேஜ் இதில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா, இதில் பாருங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதை கொஞ்சம் பண்ணலாமா. இது ஃபுல் செக்ஷனையும் பேடிங் ஒரு 8 அப்படின்னா கொஞ்சம் அதில் வந்து தள்ளி வரும். நம்ம 9 கூட கொடுத்துருக்கோம், நல்ல ஸ்பேஸிங்காக இருக்கும். ஓகே, அங்கே இருக்கிற செக்ஷன் ஃபுல்லாக கொஞ்சம் அதிலேருந்து தள்ளி வரும். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. வேணும்னா நம்ம இதோட ஹைட்டை கூட ஃபுல்னு ஆகிற பதிலாக ஹைட்டை நம்ம இஷ்டத்தை கூட ஆகிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதுவே போகுதுன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதனோட டைட்டிலுக்கு போகலாம்.
டைட்டில் எப்படி கொண்டு வருவோம்? டைட்டில் வந்து இருக்கிறது ஹெட்டிங்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நம்ம வந்து அந்த ஹெட்டிங்கை ஒரு டிவ்வுக்குள்ளே போட்டுருவோம். ஏன்னா டிவ்வு போட்டால் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எத்தனை டிவ் ஓப்பன் பண்ணுறோமோ அது முதல்ல க்ளோஸ் பண்ணுறது கிட்ட தரேன்னா மறந்துடுவோம். ஓகே, நமக்கு என்ன வேணும்? ஹெட்டிங்க்கு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும்? அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கணும் என்னோடய டெக்ஸ்ட்டு வந்து. ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு 7x மேக்ஸிமம் நான் இப்போதைக்கு இதை கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து போல்டில் இருக்கணும், இல்லைன்னா செமி போல்டு. ஆனால் இப்போதைக்கு நான் போல்டே வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் என்னென்ன இருக்கணும் அதை நம்ம அப்படி இது பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். பிரியாணி ஸ்பெஷல் முன்னாடி கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும். ஓகே ஷேப் அபவுட் அவர் ஃபுட் வராது, இது மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அபவுட் அவர் ஃபுட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒரு லோகோ மாதிரி வரும், அதில் மட்டும் அது வராது. லோகோ மீன்ஸ் நீங்கள் வாட்டுக்கு லோகோ தானே இமேஜில் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுவே வேறு ஒரு மாதிரி இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம், அப்கிரேடட் வீடியோவில் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே. நம்ம 7XLக்கு பதிலாக 6 போதும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அந்த சின்ன சின்ன கண்டென்ட் வேணும்ல, வார்னிங். ஸோ இதுக்கு அதே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பண்ண வேணாம், நம்ம புதுசாக கூட பண்ணுவோம். ஏன்னா தனித்தனியாக பண்ணுறது தான் பெட்டர் நமக்கு. டிஸ்கிரிப்ஷன் டிவ் ஓப்பன் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ரொம்ப டயர்டாகிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டிவ் ஓப்பன் பண்ணுறோம்? ஓகே ஃபைன். இப்போ ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிச்சா, இந்த டிவ்வுக்கு பேராகிராஃப் டேக். ஓகே, பேராகிராஃப் டேகு. அந்த பேராகிராஃப் டேகுக்கு உள்ளே என்ன வரணுங்கிறத நான் தெரியப்படுத்திடுறேன். அந்த பேராகிராஃப் டேக்கை க்ளோஸும் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். இப்போ அந்த பேராகிராஃபுக்கு ஒரு கிளாஸ் எழுதணுமா? ஓகே, கிளாஸ் எழுதியாச்சு. அந்த கிளாஸு இங்கே என்ன கலரில் இருக்குது? டெக்ஸ்ட்டு கிரே கலரில் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே வேண்டியது டெக்ஸ்ட்டு கிரே கலர், மார்ஜின் பாட்டமில் 4 இருக்கணும். அதாவது இதிலிருந்து இவ்வளோ 4 நான் இருக்குன்னு நினச்சி நான் போடுறேன். ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ நான் இங்கே இருக்கிறத கீழே இறக்கணும், அப்படின்னா சரியாக இருக்கும். ஓகே ஃபைன். நம்ம இன்னொன்று டெக்ஸ்ட் இதில் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. எனக்கு வந்து பார்க்கலாம், நான் ஃபுல்லாக டைப் அடிச்சிடுவோம். அதான் ஓகே. கிராஃப்ட் கிராஃப்டர் பக்கத்தில் ஒரு பிஆர் கொடுத்தா சரியாக இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த 2 இமேஜ் ஆட் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சு. நம்ம இமேஜ் ஆட் பண்ணும்போது டைரெக்டாக ஆட் பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம அப்படி ஆட் பண்ண வேணாம். நம்ம எப்பயும் போல் டிவ் ஆப்ஷன் கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரியே கொடுத்துருவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் நமக்கு பெட்டர் வே.
உள்ளக்க நம்மளுடைய image source is equal to image slash முதல் நமக்கு வேண்டியது ஸ்விக்கி, அதுக்கப்புறம் சொமேட்டோ. அதோடைய இதை காமிக்கிறோம். ஓகே, ஸ்விக்கி இருந்துச்சு. இதே மாதிரி சொமேட்டோக்கு பண்ணணும். ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒட்டி வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்பயும் போடலாம். மொதல் ஒரு டிபு போட்டிருக்கோமா, அந்த டிபுக்கும் இந்த டிபுக்கும் நடுவில் ஒரு பேரண்ட் டிபு வேணும். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ இந்த டிபுவில் கிளாஸ் வந்து ஃப்ளெக்ஸு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை ரிலீஃபாக சுற்றணுங்கிறதுக்காக, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு விரிவடையணுங்கிறதுக்காக. இப்போ ரெண்டு ஒட்டிக்கிச்சா? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜோட ஹைட்டையும் வித்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ் ஓகே சாரி ஃபைன். ஹைட் என்னோட கொடுக்கலாம் 30, வித்தும் நான் 30 கொடுக்குறேன். இதே இதை இதுக்கும் போட்டுக்கலாம். ஓகே, ஹைட்டு வித்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து இது இந்த இடத்துல வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ், என்ன தப்புன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல பேடிங் 10 நான் கொடுக்குறது பதிலாக 9 இருந்துச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ண 10 போட்டாலே போதும். ஓகே, ஃபைன். Little bit mistake, so padding only 10 change. Now we run this code. It's perfectly alright. So see you again next video. Bye bye, take care, bye. See, that's all.